முதல்ல நன்றி பாரதி புத்தாலயம், புக்ஸ் ஃபார் சில்ட்ரன், அப்புறம் தோழர் நாகராஜ் தோழருக்கு. ஏன்னா நான் எழுத ஆரம்பிச்சதுக்கு வெகு சில பேர் தான் காரணம். முதல்ல அண்ணன் பாலபாரதி, அப்புறம் பிரபாகர் தோழர், அப்புறமா தோழர் நாகராஜ். நான் ஏதாவது 100 தடவை கரெக்ஷன் சொன்னாலும் அதை பண்ண சொல்லுவாரு. அப்புறம் காலத்தி, இந்த புத்தகத்தை வடிவமைச்ச காலத்தி என்னோட மொத்த புத்தகத்துல பாதிக்கு மேல காலத்தி வடிவமைச்சேன். ஸோ அவர்களுக்கெல்லாம் நன்றி. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துல கடைசியா ஒரு கட்டுரை இருக்கு. அது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அப்படின்னு அண்ணன் சொன்னார். அந்த கட்டுரை எழுத சொன்னது தோழர் பிரபாகர் தோழர். அவர்கள் சொல்லிதான் அந்த கட்டுரையை நான் எழுதினேன். ஸோ அதனால பாதி பெருமை அவருக்கு தான். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீதி கட்டுரைகள் எல்லாம் பாலாண்ணன் சொல்லிதான் எழுதினேன். அதனால அதோட பெருமை எல்லாம் அவருக்கு தான். இப்போ ரொம்ப சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்றேன். தனி மனிதனா என்னால ஒரு புத்தகத்தை எழுத முடியல. மனிதன்கிறவன் எப்பவும் சமூக விலங்கு. அவன் நிறைய பேரோட சேர்ந்துதான் இயங்க முடியும். இந்த ஒரு 120 பக்க புத்தகத்தை எழுதுறதுக்கு பாலாண்ணன் மாதிரி ஒருத்தர் எனக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. பிரபாகர் தோழர் மாதிரி ஒருத்தர் ஊக்குவிக்க வேண்டியது இருக்கு. தோழர் மாதிரி நாகராஜ் தோழர் மாதிரி, காலத்தி தோழர் மாதிரி பல பேருடைய உழைப்பு சேர்ந்துதான் அந்த புத்தகம் ஆகுது. இது மாதிரிதான் சுற்றுச்சூழலும். சுற்றுச்சூழலை ஒரு மனிதன் தனி மனிதனா காப்பாத்துறதுங்கிறது சூப்பர் ஹீரோவை எதிர்பார்க்கிற மனநிலை. அது நடக்காது. நம்ம தான் பண்ண முடியும். இது ஒரு பக்கம். இந்த சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன உணர்றேன் அப்படின்னா, நான் மேடவாக்கத்துல இருக்கேன். என்னோட வீட்டை சுத்தி பெரும் வயல் பரப்பு இருந்தது. நான் அந்த வீட்டுக்கு போகும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி, 14 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அங்க எந்த வயல் பரப்பும் இல்லை. அது சகஜம்தான். பட் நான் ரொம்ப நுணுக்கமா பாக்குற விஷயம் என்னன்னா, பெரும்பாக்கத்துல இருந்த அந்த ஒரு பெரிய நீர்பிடிப்பு ஏரியா இருக்கு. அது அப்படியே ஓகேஎம் வழியா தண்ணி வெளியில போகும். அங்க 14 வருஷத்துக்கு முன்னாடி கூளைக்கடாவும் பூனாரைகளையும் நான் நிறைய பார்த்திருக்கேன். இன்னைக்கு நான் கடைசியா கூளைக்கடாவையோ பூனாரையவோ அந்த பெரும்பாக்கத்துல ஏரியில நான் கடைசியா பார்த்தது 2 வருஷம் ஆகுது. இது ஒரு பக்கம். இது உயிரினங்கள் நம்மளை விட்டு விலகி போகுது அல்லது இல்லாமல் போகுதுங்கிறது ஒரு பக்கம். எங்க ஏரியாவோட தண்ணி நான் முதல் முறையா போகும்போது அதை ஃபில்டர் பண்றதுக்கு நிறுவனங்கள் கொடுக்குற எந்திரங்கள் போதுமானதா இருந்தது. 300 அந்த மாதிரி இருந்தது அந்த உள்ள இருக்கிற நச்சு பொருள். இன்னைக்கு எங்க ஏரியாவுக்கு எந்த நிறுவனமும் தண்ணீர் சுத்திகரிக்கிற அந்த அந்த பாக்ஸை விற்க மாட்டாங்க. ஏன்னா போட்டா 2 நாள் கூட தாங்க. ஸோ 14 வருஷத்துல நாங்க நிலத்தடி நீரை கெடுத்துட்டோம். நானும் சேர்த்துதான் கெடுத்திருக்கோம். உயிரினங்கள் வாழ முடியாத சூழலை உருவாக்கியிருக்கோம் எங்க ஏரியாவுக்கு பக்கத்திலேயே. இது எல்லாம் போக நான் அந்த செடிகளை பார்த்துட்டே இருக்கேன். செடிகள் எங்க ஏரியாவில் என்னெல்லாம் இருக்கு, நிறைய செடிகள் காணாம போயிடுச்சு. முக்கியமா எங்க ஏரியா முழுக்க வெள்ளெருக்குன்னு சொல்ல போற ஒரு வகையான எருக்கு இருக்கு. அந்த எருக்கு முற்றிலும் இப்ப இல்லை. அது இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தொட்டாச்சு நீங்க எங்க ஏரியா ஃபுல்லா இருந்தது. அது இப்ப மிக குறைவா இருக்கு. இதெல்லாம் இயற்கை நமக்கு சொல்றது. நான் ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியா ஒன்னே தான் ரிமூவ் பண்ணுவேன். ஏன்னா நீ தான் கடைசியா 6 அறிவு கொண்ட விலங்கு. இதெல்லாம் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேங்கிறது தான் அது சொல்ற விஷயம். இதே மாதிரி மேடவாக்கம் ஏரின்னு ஒண்ணு இருக்கு. அது பக்கத்துலதான் என் வீடு. அதுல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா திறந்து விட்டுருவாங்க. திறந்து விட்டா முன்னாடி எல்லாம் நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண நான் பார்க்கக்கூடிய விரால் மீன், புறவை மீன், திலேப்பியா இது வரைக்கும் வரும். நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். சின்ன பசங்க பிடிச்சி விளையாடுவாங்க. முழுக்க டேங்க் கிளீனர்னு சொல்ல போற ஒரு வகையான கேட்ஃபிஷ் மட்டும்தான் இப்ப இருக்கு. நீங்க திறந்தீங்கன்னா ஆயிரக்கணக்குல ஏரியில இருந்து, ஆயிரக்கணக்குல, நான் சும்மா சொல்லல, இங்க தெரு முழுக்க 100கணக்கான கேட்ஃபிஷ் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அப்படியே விழுந்து அப்படியே இருக்கும். தண்ணியில இருந்து வெளில இருக்கும். ஸோ சுற்றுச்சூழல்ங்கிறது நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை கவனிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் நம்புறேன். அதோடைய ஒரு சின்ன பகுதி தான் நான் அதுல எழுதியிருக்கேன். ஸோ நம்மளால என்ன முடியும், நம்மளால என்ன மாற்றிக்கொள்ள முடியும், தனி மனிதனா அதே சமயம் குழுவா ஒரு
நாடா என்ன பண்ண முடியும். இப்போ என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், என்னோட ரிசர்ச் பார்ட்னர் வைஷ்ணவி இருக்காங்க. அவங்க வந்து சஸ்டைனபிலிட்டி இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல PhD. அதுக்காக டேட்டா நாங்கள் 2 பேரும் கலெக்ட் பண்ண முயற்சி பண்ணோம். இந்தியாவில் கிடைக்காத ஒரு பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா டேட்டா தான். நீங்க எதுவுமே வாங்க முடியாது. எதுவுமே வாங்க முடியாதுன்னா ரிசர்ச் பண்ண முடியாது. ரிசர்ச் பண்ண முடியாதுன்னா உங்களால எதையும் புதுசா கொண்டு வர முடியாது. இது ஒரு துன்பியல் நிகழ்வு தான். நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றதுங்கிறது துன்பியல் நிகழ்வு. அது இந்தியாவில் ஆராய்ச்சி பண்றதுங்கிறது நரகத்துல வாழ்ந்தது. ஏன்னா எதாவது மாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க மாற்ற முடியாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ, உங்களை மாற்ற முடியுமோ அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு வருத்தமா இருந்தது. ஸோ குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேள்வியை, ஒரு டேட்டாவை, இந்த மாதிரி உலகம் பூரா இருக்க டேட்டாவை கொண்டு வந்து ஓரளவுக்கு அறிமுகம் பண்ணுனா, பெற்றோருக்கு அறிமுகம் பண்ணுனா ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துரும் நான் நம்புறேன். வள்ளியப்பன் சொன்னது மிக சரியான விஷயம். நீங்க லாங் ரன்ல ஏதோ ஒரு 10, 50 வருஷம், 100 வருஷம் பண்ண வேண்டிய வேலை, அதுல ஏதோ ஒரு புள்ளியில ஒரு தகவலை நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்துருங்க. அவ்வளவுதான். ஸோ மிக்க நன்றி அனைவருக்குமே மிக்க நன்றி வந்திருந்த அனைவருக்கும்.